தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. உபாகமத்துல சொல்றாரு, முதலாவது எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட தெய்வத்தை நேசிக்க வேண்டும். அதன் பின்பு உங்களை நேசிக்க வேண்டும். உங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது பிரதான கட்டளை என்று புதிய ஏற்பாடுல சொல்றாரு. அப்படி சொல்லுகிற என் ஆண்டவர் யார் அப்படி உண்மையா என்னை நேசிப்பான் என்று சொன்னால், என் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிறவன் என்னை நேசிப்பான் என்று சொல்லல. கற்பனைகளை படிக்கிறவன் என்னை நேசிப்பான் என்று சொல்லல. கற்பனைகளை போதிக்கிறவன் என்னை நேசிக்கிறான் என்று சொல்லல. அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்ன வேதத்தை வைத்திருக்கிறது அல்ல, வேதத்தை போதிக்கிறது அல்ல, படிப்பிக்கிறது அல்ல, ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துறது அல்ல, பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல, அந்த வேதத்தின்படி வாழுகிறவனே உண்மையாக தன்னை நேசிக்கிறான் என்று என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப அப்படி நேசிக்கிறவங்கள தான் அவர் வாசம் பண்ணுவார், அவரும் பிதாவும் வாசம் பண்ணுவார்கள் என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வேதத்தை நாங்க கை கொள்ளாத பட்சத்துல ஆண்டவர் எங்களை நாங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கவும் முடியாது, ஆண்டவர் எங்களையும் நேசிக்கவும் முடியாது. அதான் இந்த வசனம் சொல்றார் தெளிவா. இப்ப வேதத்தின்படி வேதத்தை படிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும், தியானிக்கணும், தேடணும், அதன்படி வாழணும். வாழ்றா கிரிய செய்கிறது, உணர்வடையணும். படிக்கும்போது உணர்வடைவோம், அதன்படி அந்த உணர்வடைந்து அதன்படி வாழணும், கிரிய செய்யணும். அப்படி செய்யல, அங்கே மத்தேயு 23 சொன்னது போல வேதபாரகரும் பரிசேயரும் போதிக்கிறாங்க, அதன்படி அவங்க செய்கிறது அல்ல, அவங்கள பின்பற்றாதீங்க என்று ஆண்டவர் அங்கே தெளிவா சொல்லுகிறார். அதுபோல நாங்க இல்லாதபடி வேதத்தை படித்து ஒரு வார்த்தையை படிக்கிறோமா, அதுல உணர்ந்து அதுல ஆவியானவர்களை உணர்த்துகிறாரா, உணர்த்தும் போது அந்த உணர்த்தப்பட்டதன்படி நாங்க வாழணும், வாழ்ந்து நிகழ்காலத்து ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். அப்படியாக இருக்கிறவன் தான் உண்மையாய் ஆண்டவர்ல அன்பு செலுத்துகிறான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்தும் அவருடைய வார்த்தைகளை பார்ப்போமானால், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். 14 என்ன, என்னில் அன்பாயிராதவன் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்றார். கை கொள்ளுகிறவன் தான் அவரை நேசிக்கிறவன், அதன்படி வாழுகிறவன் தான் அவரை நேசிக்கிறவன், அதன்படி கிரியை செய்கிறவன் தான் அவரை நேசிக்கிறவன். அந்த அவரை நேசிக்கிறவன் தான் நித்தியத்துல போய் நிற்க முடியும், வாழ முடியும். அவரை நேசிக்கிறவனைத்தான் அவர் எடுத்துக் கொள்ளுவார், சேர்த்துக் கொள்ளுவார். அதை விட்டுட்டு பேருக்கு புகழுக்கு ஏதோ காரியங்கள் செய்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம் என்று செய்கிறவர்களை அங்கே ஏற்றுக்கொள்வேன், என்னிடத்தை வருவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணல. நல்லா விளங்கி கொள்ளணும். படிக்கிற போதிக்கிற டீச் பண்றதுல நாங்க வாழணும். நான் இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் அதுல நாங்க முதல் வாழணும்.
அப்படி வாழுகிறவர்கள் தான் உண்மையா தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்படி அன்பு கூறுகிறவர்கள் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.